இப்போ வந்து எதுவுமே இல்லாம தண்ணி இல்ல கரண்ட் இல்ல எதுவுமே இல்லாத தேக்க மரம் வேரோட சாஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். வெளிச்சத்துல தான் இருக்கணும் நம்ம, ஏன்னா கரண்ட் இல்லல்ல. ஆமா, இதுதான் வெளிச்சம் நம்ம வீட்டுல. ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டா மணி 12:30 மணி ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். சரியான புயல் காத்து. என்னம்மா என்ன ஜிசிதா? தண்ணி போதும் தண்ணின்ற. காலையில நான் இதே எடுத்து ஒரு 7 மணிக்கெல்லாம் இருந்து நான் வீடியோ எடுத்திருப்பேன். அப்போ வந்து பாத்தீங்கன்னா லைட்டா தூரல் ஆரம்பிச்சது ஃப்ரெண்ட்ஸ். அப்போதுல இருந்து இப்ப ஈவினிங் வந்து ஒரு 6 மணி ஆகும் போது மழை கண்டினியூஸா பெஞ்சிட்டே இருக்கு. கரண்ட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா காலைல ஒரு 9-10 மணிக்கெல்லாம் கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு. கரண்டே இல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, மழை காத்து புயல் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா காத்து அடிச்சுக்கிட்டே இருக்கு, மழையும் பெஞ்சுக்கிட்டே இருக்கு. அப்படியே சில்லு 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 சில்லுன்னு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே குளிர் காத்து அடிச்சுட்டு மழையுமே நிக்கல, மழை பெஞ்சிட்டே இருக்கு. உங்க ஊர் பக்கம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நாங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மொட்டை மாடியில இருக்கிறதுனால ஒன்றும் பெருசா தெரியல. இதுவே வந்து ஒரு கிராமத்துல இருக்கோம்னா காத்து அடிக்கும், பயங்கரமா காத்து, அந்த மரம் முறிஞ்சு விழுறதுன்னு சொல்லிட்டு பயங்கரமா இருக்கும். இங்க நான் வேலை இருக்கிறதுனால அந்த அளவுக்கு எனக்கு எஃபெக்ட். பக்கத்துல எதுவும் மரம் இல்ல சங்கீதா, நிறைய மரம் விழுந்துருச்சாங்க சொன்னாங்க. ஆமா, அதான் எவ்வளவு வந்து பாதிப்பு அடைஞ்சிருக்குன்றதே எனக்கு தெரியலன்றேன். அதான் நீங்களா சேஃப்டியா இருக்கீங்களா, பத்திரமா இருக்கீங்களா சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. நமக்கே வந்து பாத்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா மழை, சரியான மழை தான். ஒரு நாள் ஃபுல்லா மழை. இந்த வருஷத்துல இதுதான் வந்து பாத்தீங்கன்னா காத்து அடிச்சுக்கிட்டே இருக்கு. ஒரு நாள் ஃபுல்லா மழை பெய்யுது இல்ல பேபி? ஆமா, ஒரு நாள் ஃபுல்லா மழை. காலையிலே எழுந்து மோட்டர் ஃபில் பண்ண தண்ணி டேங்க் வந்து பாத்தீங்கன்னா தண்ணி வந்து காலையில போட்டு பாத்திரம் எல்லாம் விலைக்கு வச்சுட்டு இருக்கேன். தண்ணி எல்லாம் கைய வைக்க முடியல பேபி. எந்த பக்கம் அடிக்குது. ஆமா, எங்க அம்மாவே போன் அடிச்சு கேட்டா எப்படிமா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, இங்கேயுமே நிறைய மழை பெய்யுது, கண்டினியூஸா காத்துலாம் ஓராடிக்குதுனாங்க. அப்ப வந்து காலையில மாடு ஓட்டிட்டு போனாராம். அதுக்கப்புறம் ஒரு 2 மணிக்கெல்லாம் போயிட்டு அம்மா சாப்பாடு கொடுத்துட்டு மாடெல்லாம் ஓடிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்களாம். ஆமா, நல்லதுதான், மழை பெஞ்சிட்டே இருக்குல்ல. மழை காத்து வேற, மாடுங்கெல்லாம் வர மழையில மேயாது இல்ல. அது ஓடி போய் ஒளிகிறதுக்கு நிழல் ஏதாவது இருக்குமான்னு சொல்லிட்டு ஒளிகிறதுக்கு எங்க பார்த்தாலும் ஓடுதான் வர. அதனால ஓடி வந்துட்டேன் வீட்டுக்கு. நானும் அப்பா வீட்டுக்கு வந்துட்டோம். நான் சொன்னேன், ஏமா அப்பா மாடு ஓட்டிங்க அனுப்பினேன், இன்னைக்கு வைக்க போட்டு வீட்டுல இருக்க வேண்டியதானே, கொட்டையில கட்ட சொல்லி அப்படின்னு சொன்னேன். இல்ல இங்க காலையில மழை இல்லம்மா அப்படின்னாங்க. அதுக்கப்புறமா அங்கேயுமே மழை பெய்ஞ்சிருக்கு. எல்லாரும் பத்திரமா இருங்க, வீட்டை விட்டு வெளியே போக வேணாம். ஆமா, சேஃபா இருக்கணும்ல. காத்து எப்போ நம்ம ரோட்ல போனாலே வந்து பாத்தோம்னா மரங்கெல்லாம் முறிஞ்சு விழுவோம். ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கேர்ஃபுல்லா தான் இருக்கணும் வீட்லயே. அப்போ சரியான காத்து. பின்னாடிலாம் பாத்தியா பேபி? தண்ணி சம தண்ணி. இந்த குட்டெல்லாம் வந்துச்சு, ரம்பி 6 பேர் போகுது பின்னாடி. தண்ணி ஃபுல்லா, ரோடு ஃபுல்லா தண்ணி. ஆமா, சென்னையெல்லாம் மழை பெய்யுதுன்னு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நிறைய. சங்கீதா எங்க சென்னையெல்லாம் பயங்கர மழை சொல்லிட்டு, சென்னையில இருக்கிறவங்களாம் பாண்டிச்சேரியிலும் நல்ல மழை பெய்யுது. நம்ம ஊர் பக்கமே நல்ல மழை. கரண்ட் வேற இல்ல, காலையில கரண்ட் இல்ல. போன்லாம் எப்பவே வந்து பார்த்தா செத்து போச்சு. மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா பவர் பேங்க்ல இருந்து சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அது உள்ள போய் பாக்கலாமா? ஜெஷிதா வந்து பாத்தீங்கன்னா தூங்கிட்டு இருக்கா. இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா தூங்குறாரு அவரு. அவளுக்கு ஒரு குஷி, இன்னைக்கு மழை பெய்யறதுனால. எனக்கு வீட்டு நிக்லேஷ் இல்ல, அவங்க சொல்லிட்டு கம்பெனி கொடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லா இங்கதான் பந்து விளையாடிட்டு ஜாலியா விளையாடிட்டு இருந்தாங்க. குழந்தைங்களுக்கு மழை பெஞ்சாலே ஒரு ஜாலியா இருக்கு. ஸ்கூல் லீவு. இவரு ஸ்கூலுக்கே போகல, இவருக்குன்னா ஜாலி தான். கீழ் வீட்டு தம்பி வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் போகல, அதனால இவ கூட விளையாடிட்டு இருந்தான். வந்து நிறைய விளையாடிட்டு ஜாலியா இருந்தாங்க. இப்பதான் ஒரு டயர்ட் ஆகி தூங்குறாரு. எனக்கு வெளியே வர்றதுக்கே குளிர் தாங்கல ஃப்ரெண்ட்ஸ். அதனாலே உள்ளதான் இருந்தேன். எனக்கு ஒரு ஜர்க்கின் மாதிரி வாங்கி கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஜர்க்கினா? எனக்கு குளிர்ல தண்ணி எல்லாம் குடிச்சாலே சூடு பண்ணி குளிக்கணும் போல தண்ணிய. ஆமா, கல்லுலாம் பூச ஆரம்பிக்குது. தண்ணி பச்சை தண்ணியே குடிக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். சரி போ 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 உள்ள போ, குளிர் காத்து தானே. ஓடு 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 ஃப்ரெண்ட்ஸ். மணி வந்து 5:30 மணி ஆகுது. அப்பவே வந்து இப்படி இருக்கு. மழை தெரிக்குது. ஓடு. கரண்ட் இல்ல. காத்து பயங்கரமா அடிக்குது ஃப்ரெண்ட்ஸ். காத்து பேபி வீட்டுல இல்லையே, பயங்கர காத்து. ஸ்வீதா தூங்குறாரு. எப்படி தூங்குறாரு சரி, கரண்ட் இல்லாத ஒரு நாள். சைதா இது எல்லாம் ஓகே தான். நம்ம கிட்ட அரிசி சாப்பாடு அது மாதிரி ஏதாவது எல்லாம் இருக்குதா? அரிசி இருக்குதா? காய்கறி இருக்குதா? இருக்கு, அது போதும். அரிசி சாப்பாடு செஞ்சு ரசம் வச்சாது குடிச்சிக்கலாம். கிண்டி கிண்டி சாப்பிட்டுக்கலாம். இருந்தாலும் நம்ம வந்து நிறைய மழை வரும்போது கொஞ்சம் சேஃப்டிக்கு கொஞ்சம் சாப்பாடு எல்லாம் வச்சிருக்கணும். அரிசி இருக்குப்பா, அரிசி இருந்தா போதும். பொங்க வச்சு சாப்பிட்டு. சரி, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கிள்ளி
போட்ட சாம்பார் தான் ஃப்ரெண்ட்ஸ் மதியம் வச்சேன். கிளி போட்ட சாம்பார் வச்சு முட்டை வந்து அந்த காடை முட்டை வாங்கி ரொம்ப நாளுக்கு ஆகுது. காடை முட்டை வாங்கணும் இல்லையா, அந்த காடை சாப்பிட்டு நின்னாங்க. அவிச்சு அதை வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரை பண்ணி நம்மகிட்ட இந்த லைட் தான் இருக்கு. எமர்ஜென்சி லைட் கட் ஆயிடுச்சா, அந்த சார்ஜ் பவர் எடுத்து வச்சிருந்துட்டு எரியும்ல அந்த லைட், அதே லைட்டா ஹால்ல ஒண்ணு வாங்கி போடணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது எரியல லைட் கரண்டே இல்ல ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இன்னொரு எளிய வகை ஸ்நாக்ஸ் நம்ம வீட்டுல எளிய வகை ஸ்நாக்ஸ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். பனங்கிழங்கு அவிச்சு வச்சு சாப்பிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் மழையில. இது வந்து முந்தானேத்து வாங்கி வந்தேன், நேத்து வாங்கிட்டு வந்தேன். ஆனா மழை பெய்யணும் வந்து நாங்க எதிர்பார்க்கல. இந்த அளவுக்கு நான் நினைச்சேன் எப்படி இருந்தாலும் மழை பெய்யும், வீட்டை விட்டு வெளியில போக முடியாது, சாப்பிடறதுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் வேணுமேன்னு சொல்லிட்டு நேத்து வாங்கிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். பனங்கிழங்கு தான் சாப்பிட்டு உட்கார்ந்து இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதான் அவிச்சு வச்சு சாப்பிட்டுக்கிறோம். பாத்திரம் தான் வலிக்கிட்டு இருந்தேன், தண்ணி எல்லாம் எல்லாமே புடிச்சு வச்சிருந்தோம். பாத்ரூம் எல்லாத்தையுமே வந்து பார்த்தேன்னா எமர்ஜென்சிக்கு ஒரு தண்ணி கிண்ணி அப்புறம் மோட்டர் இப்பதான் காலையில் ஆமா கரண்ட் இல்ல எல்லாத்துலயும் புடிச்சு வச்சுட்டு என்ன பண்றதுன்னே தெரியாத கம்முன்னு உட்காந்துட்டு இருந்தேன் நான். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். நைட்டுக்கு என்ன சமைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம். புயல்ல ஒரு நாள், மழையில ஒரு நாள். ஆமா ஆமா எப்பவுமே நம்ம வந்து பளிச்சுன்னு லைட்டோட ஆமா இருட்டுல இப்ப நாங்க எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கிற மாதிரி தான் பாத்துருப்போம். இப்ப வந்து எதுவுமே இல்லாம, தண்ணி இல்ல, கரண்ட் இல்ல, எதுவுமே இல்லாத எப்படி நம்ம வந்து பாத்தீங்கன்னா இருக்கணும்ன்றது ஒரு நாள் ஒரு வீடியோ தான் இருக்கு. சாப்பிடுறதுக்கு பனங்கிழங்கு தான் இருக்கு, இதே வச்சு சாப்பிட்டு உட்காந்து இருக்க வேண்டியதான். வெளிச்சத்துக்காக சாமி வேலை கேட்குறியா? ஆமா, அப்பெல்லாம் எங்க வீட்டுல மண்ணெண்ண விளக்கு யூஸ் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஒரு பாட்டில் வந்து மண்ணெண்ண ஊத்தி இவ்வளவு பெருசு நல்லா குண்டா விளக்கு. ஆமா, அதுல வந்து பெரிய திரி போட்டு மண்ணெண்ண விளக்கு தான் ஏத்தி வைப்போம். சரி, நம்ம வீட்டு மெழுகுவத்தி எல்லாம் இல்ல, மெழுகுவத்தி எல்லாம் ஏத்தி வைக்கிறது கிடையாது. கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சுன்னா நெல் விளக்கு வந்து ஏத்தி வச்சுக்குவோம். சரி, இந்த விளக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கொஞ்சம் வெளிச்சமா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த விளக்கு வெளிச்சத்துல தான் இருக்கணும் நம்ம, ஏன்னா கரண்ட் இல்லைல்ல, இதுதான் வெளிச்சம் நம்ம வீட்டுல. ஃப்ரெண்ட்ஸ், நைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டின்னர் தோசை சுட்டுட்டு இருக்கேன். கரண்ட் எல்லாம் வரவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். மணி 9 ஆகுது. நாங்கள் கரண்ட் வரும்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். கரண்ட் வரவே இல்லை. ஒரு குட்டி தூக்கத்தை போட்டுட்டு தோசை வந்து சுட ஆரம்பிச்சிட்டோம். சைடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மதியம் வச்சு கிள்ளி போட்ட சாம்பாரே வந்து பார்த்தீங்கன்னா தோசைக்கும் யூஸ் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். சூடு பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கோம். இந்த பக்கம் சுடு தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா சுட வச்சு வச்சுருக்கேன். இவங்க 2 பேரும் சாப்பிட்றாங்க. இருட்டே கிடக்குது. தரையில உட்காரவே முடியல ஃப்ரெண்ட்ஸ். பாய் போட்டு தான் உட்காந்துருக்காங்க. சரியான குளிர்ல. என்ன பண்ற ஜெஷிதா? மழை ஊவா சாப்பிட்றாரா சொல்றாரு. ஊவா ஊவா ஊவான்னு. சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. ஆமாப்பா, எல்லா இடத்தையும் இங்கே விளக்கு அங்கே விளக்குலாம் ஏற்றி வச்சுக்கிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் போகுது. இன்னைக்கு நைட்டு இப்படி தான் போகுது. சரியான காற்று இல்லை, சவுண்டு புசு புசுன்னு சவுண்டு, காற்று சவுண்டு கேட்குது. காற்று குமுர் குமுர்னு அடிக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டாக மணி 12:30 மணி ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். சரியான புயல் காற்று ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, மழையும் பயங்கரமாக பெய்யுது, காற்றும் பயங்கரமாக அடிக்குது ஃப்ரெண்ட்ஸ். என்ன பண்றீங்க இருட்டுல? ஃப்ரெண்ட்ஸ், காலையில எழுந்து பாத்தீங்கன்னா சுட சுட ராகி கூழ் போட்டு குடிச்சுன்னு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். செம்ம மழை. இது நைட்டு பூரா காத்து இல்ல. ஆமா, செம்ம காத்து ஃப்ரெண்ட்ஸ். சூசுன்னு தூக்கமே வரல. அந்த அளவுக்கு பயங்கரமான டம்மு 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 டம்முன்னு சவுண்ட் கேக்குது ஃப்ரெண்ட்ஸ். காத்து செம்ம மழை. பக்கத்துல அப்படியே ஆறா ஓடுது. எங்க வீடு பக்கத்துல புதுசா ஆறு வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற மாதிரி இருக்கு. ஓடைதான் அது, ஏற்கனவே ஓடைதான். அந்த ஓடையில தண்ணி போகுது, ஃபுல் தண்ணி. மரம்லாம் சாஞ்சிருச்சு. பயங்கரமான இது ஃப்ரெண்ட்ஸ். கரண்ட் வந்து பாத்தீங்கன்னா கட் பண்ணிருக்காங்க. கரண்ட் கட் பண்ணிருக்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா காத்து டைம்ல வயர் கீரை அறுத்து யாராவது தெரியாம போனாங்கன்னா பிரச்சனை ஆயிடும்ல. என்னம்மா என்ன ஆச்சு சொல்லுமா? சொல்ல வர சரியான காத்து. சாரம் காத்தட்டே குபுர் குபுர்னு வீட்டுக்குள்ளே அட்டே வீசுது. நம்ம என்னதான் கதவு ஜன்னல் சாத்தி வச்சிருந்தாலுமே அந்த அளவுக்கு வந்து பாத்தோம்னா காத்தடிக்குது. வெளில போய் காட்டுற பாருங்க. நாங்க இருக்கிற இடம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாக்கலாம். எல்லாருமே வந்து சேஃபா இருங்க ஃப்ரெண்ட்ஸ். சரியான பயம். வீட்டை விட்டு வெளியில போக கூடாது ஃப்ரெண்ட்ஸ். மெயினா ஃப்ரெண்ட்ஸ், இப்பதான் லைட்டா மழை வந்து விட்டு இருக்கு. அத வெளியே வந்துருக்கு. எப்படி இருக்கு நிலவரம்? ஆமா, புயல் நிலவரத்தை பார்க்க போறாரு. ஆமா, நம்ம வீட்டு பொருள் மாதிரி மறைச்சு ஊத்துது பாரு
ஃப்ரெண்ட்ஸ் முருங்கை மரம் உடைஞ்சிருச்சு. வந்து பார்த்தா ஷாக் ஆயிட்டேன் நான். என்னது நம்ம மரத்தை பாருமா முருங்கை மரம் வந்துட்டு இருக்குது பாருமா. வெள்ளம் எப்படி போகுது பாரு தண்ணி. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி ஃபுல்லா மழை பெஞ்சு வந்து தண்ணி செம தண்ணி போகுது. முருங்கை மரம் உடைஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். உடைஞ்சு ஊந்துச்சு. ஏன் வண்டி மேல ஊந்துச்சா? சரி சரி. அங்க பாரு சங்கீதா ஃப்ரெண்ட்ஸ் தேக்க மரம் வேரோட சாஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். முழு மரம் தான், நல்ல பெரிய மரம் சங்கீதா. இன்னும் கொஞ்ச நாள் இருந்தா நல்ல பெருசா இருக்கும். தேக்க மரம் அடியோட சாஞ்சிருச்சு. பக்கத்து டேக்க முருங்கை மரம் கூட உடைஞ்சிருச்சு. முருங்கை மரம்னால வீக்குதா காத்தடிச்சுன்னா மலாக்குன்னு போட்டுருக்காங்க. ஆமா அங்க பாரு அந்த பெரிய மரம் எல்லாம் பாரு. அதுலயுமே 1-2 மரம் சாஞ்சிருக்கு பாரு சங்கீதா. அங்க பாத்தியா அந்த இதுல சாஞ்சிருக்கு. தேக்க மரம் தான் எல்லாமே சாஞ்சிருக்கு. சரியான தண்ணி போகுது ஃப்ரெண்ட்ஸ். அங்க பாருங்க எப்படி தண்ணி இந்த பாலத்தோடய போயிது. அந்த அங்கதான் நிறைய போகுது தண்ணி. ஆமா என்னமா என்ன ஜெசிதா? தண்ணி போதும். தண்ணி தண்ணின்றாரு. உங்களுக்கு அந்த காதுல குள்ளாலாம் போட்டு விட்டா கழட்டி துக்கி கிடைச்சிரா ஃப்ரெண்ட்ஸ். சட்டி கூட போடாதே சில் 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 தரையில எப்படிதான் உட்காராலே தெரியல. பேம்பர்ஸ கழட்டு டவுசரை கழட்டுன்ற ஃப்ரெண்ட்ஸ். குளிர் தாங்கல, எங்களுக்கே குளிர் தாங்கல. இதுக்கே நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கிறதுனால கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல. கிரவுண்ட் ஃப்ளோர்னா ரொம்ப குளிரும். தண்ணி நிக்குது பாருங்க. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பூரா தண்ணி தான் இருக்குது. பூரா தண்ணி தான் எங்க பார்த்தாலும். எனக்கு தெரிஞ்ச இந்த வருஷத்துல இதுதான் அதிக மழை. கண்டினியூஸா மழை. நேற்று காலைல ஒரு 7 மணி 8 மணிக்கு ஆரம்பிச்சிருக்கோம். விடிய 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 நைட்டு ஃபுல்லா மழை. மழை இன்னைக்கும் மழை பெய்யும் தான் நினைக்கிறேன். இல்ல மழை மேகம் தான் போயிட்டு இருக்கு. காத்து தான் அடிக்குது புசு புசு புசுன்னு. இருட்டுல வந்து பாத்தீங்கன்னா லைட் அடிச்சு சமைச்சுன்னு இருக்கேன். இன்னைக்கு வந்து பெருசா ஒன்றும் சமைக்கல ஃப்ரெண்ட்ஸ். சாதம் வந்து அடிச்சுட்டு கார குழம்பு தான் வைக்கிறேன் சிம்பிளா. ஏன்னா அது வேற எதுவுமே இல்லை வீட்டுல. நேற்று சாம்பார் வச்சேன், அப்புறம் கிள்ளி போட்டு சாம்பார் வச்சேன். ஸோ இன்னைக்கு வந்து கார குழம்பு வச்சிடலாம் சொல்லிட்டு கார குழம்புக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கு. இந்த பக்கம் சாப்பாடு வந்துட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். கார குழம்பா? ஆமா. கத்திரிக்காயும் ஜெசிதா அம்மா அம்மான்னு ஓடியாரு. கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு போட்டு கார குழம்பு ஃப்ரெண்ட்ஸ். 2 முட்டை இருந்தது, அது மட்டும் அவிச்சு வச்சிருக்கேன். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் வந்து கரண்ட்டுமே இல்ல, நெட்வொர்க்குமே வந்து பாத்தீங்கன்னா சரியா கிடைக்கவே இல்லை. யாருக்கும் போன் பண்ணி கூட பேசி அம்மா எல்லாம் எப்படி இருக்காங்கன்னு கேட்கறது கூட வந்து பாத்தீங்கன்னா நெட்வொர்க் இல்ல. போனுமே சார்ஜ் இல்ல. அந்த பேட்டரி தான் இருந்தது. என்ன பேட்டரி இது? பவர் பேங்க். பவர் பேங்க் இருந்தது. அதை யூஸ் பண்ணி 2 நாளா யூஸ் பண்ணோம். பேபி போனுக்கு என் போனுக்கு அதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா சார்ஜ் கம்மியாயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே சேஃபா இருங்க. ஸோ உங்க உடைமைகள்லாம் பத்திரமா பாத்துக்குங்க. எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது வீட்டுல இருக்கிறத சமைச்சு சாப்பிட்டுன்னு பத்திரமா இருங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதான். நாங்க வந்து பாத்தீங்கன்னா சமைச்சு சாப்பிட போறதுக்கு அப்புறம் போன்ல சார்ஜ் இல்ல ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு பாக்கலாம். பாய்.